ஒரு ரிஜிடான ரொட்டேட்டிங் மாலிகுலாக நாம் எடுக்க போகிறோம். ஸோ ரிஜிட் ரோட்டார் இஸ் நத்திங் பட் we are going to study the diatomic molecules rotational behavior. ஸோ அதனால் ரிஜிட் ரோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏ அப்படின்ற ஒரு ஆட்டம் பி அப்படின்ற ஒரு ஆட்டத்தோட எடுத்துக்கிறோம். ஏ அப்படின்ற ஆட்டம் 1 ஆட்டம் 2ன்னு கூட எடுத்துக்கலாம். இதனுடைய மாஸ் வந்து m1 m2. இதில் வந்து பார்த்திங்கன்னா we have a bond like this. இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சென்ட்ரு பொசிஷனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா m1 m2 வேரியேஷனாக இருக்குது. நீங்கள் ஒரு குச்சி வந்து ரெண்டு சைடு ஒரு குச்சி எடுத்துகிட்டு 2 சைடு 2 பால் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய பால் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் நீங்கள் சென்டரில் கை பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும், இந்த சென்டர் பாயிண்டில் சப்போஸ் கை பிடிச்சிங்கன்னா பெரிய பால் எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம் குச்சி வந்து விழுந்துடும். இதுவே நீங்கள் பெரிய பால் எந்த பக்கம் இருக்கோ அதை நோக்கி நீங்கள் கையை நவுத்தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி பிடிச்சிங்கன்னா 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து r1, இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து r2 அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியஸ் ஆஃப் 1th ஆட்டம், ரேடியஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆட்டம், ரேடியஸ் ஆஃப் செகண்ட் ஆட்டம். ஸோ இதில் பேசிக்காக நம்ம ஒரு சில ஈக்குவேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இதனுடைய டெரிவேஷன்லாம் அப்படியே உட்காந்து மனப்பாடலாம் பண்ணுறதால இடையிடையே வரக்கூடிய நீங்கள் யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் சரி, பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் சரி, ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னா அதை விட்டுறாதீங்க. அதில் ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன, நடுவில் எதனா ஸ்பெஷல் ஈக்குவேஷன்ஸ் வருதா, அந்த ஃபைனல் ஈக்குவேஷனை பொறுத்து என்னென்ன கேசஸ் வருது, அதனால் என்ன ரிசல்ட் சொல்கிறாங்க, அது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட டிஆர்பியில் ஈஸியாக நிறைய ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் r0 அப்படின்னு சொல்லுவாங்க. r0ன்றது ஒன்றும் இல்லை, r1 + r2 தான் r0. ஸோ இப்போது இதில் இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு ஃபார்முலா I = μ × r0². ஸோ இந்த மாலிகுல்ஸை கிரியேட் ஆகிற மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான ஃபார்முலா இதுதான். இந்த 2 ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா m1 m2 இன்ட்டு, ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு மாஸ். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா பார்த்துட்டோம். ரெடியூஸ்டு மாஸ் μ = m1 m2 / m1 + m2. 2 மாசையும் பெருக்கி /2 மாசையும் கூட்டினதால டிவைட் பண்ணிங்கன்னா தட் இஸ் வாட் ரெடியூஸ்டு மாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் மாலிகுல். ஸோ இதை பேஸ் பண்ணி இதுக்கு அடுத்து ஒரு சில ஈக்குவேஷன்ஸ்லாம் வரும், டெரிவேஷன். இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணுவாங்கன்னா m1ஐயும் r1ஐயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா m2 × r2க்கு ஈக்குவலாக இருக்கும். இதை கன்சிடரேஷன் பண்ணி இந்த I வேல்யூ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க, r0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக எனர்ஜி ஃபார் அ டயட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனை டெரிவ் பண்ணுவாங்க. இந்த ஈக்குவேஷன் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. h² / 8π² I × j + 1 in terms of joule. ஸோ இதில் வரக்கூடிய hன்றது என்னது, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். I அப்படின்றது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கே தெரியும். j அப்படின்றது என்னென்னா ரொட்டேஷ்னல் குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ ரொட்டேஷ்னல் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்றது 0ல் ஸ்டார்ட் ஆகும் நான் வச்சுக்கோங்க. 0ல் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 எக்ஸட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும். இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸில் நமக்கு இருக்குது. ஸோ இதே ஈக்குவேஷன் நம்ம வந்து சென்டிமீட்டர் இன்வர்ஸ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம்னா HCயால் டிவைட் பண்ணுறோம். ஸோ EJ / HC நியூ பார் கண்டுபிடிக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. வேவ் நம்பர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் நம்பரில் தான் எப்போவுமே ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம்ஸை டிஃபைன் பண்ணுவாங்க. HCயால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன வரும் பாருங்கள், h² / 8π² I அடிஷ்னலாக யார் வராங்க, HCயால் டிவைட் பண்ணணும். ஸோ HC × j + 1. ஸோ ஒரு ஹெச்சுக்கு ஒரு ஹெச் கேன்சல் பண்ணலாம். அப்படின்னா என்ன ஈக்குவேஷன், ஃபைனல் ஈக்குவேஷன் h / 8π² IC j × j + 1. திஸ் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேவ் நம்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே இன்னொரு டேர்மாக f(j) அப்படின்னு நாம் யூஸ் பண்ணலாம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் வேவ் நம்பராக, இந்த ஈக்குவேஷனை வேவ் நம்பர் நியூ பாராக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோன்றது தான் மீனிங்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனில் அடிஷ்னலாக நம்ம என்ன படிக்கணும்னா, இதில் என்ன 2 ஈக்குவேஷன் மெமரைஸ் பண்ணோம், EJ f(j).
ஸோ இதில் இந்த h by 8 pi square IC 8 pi square IC அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு மாலிகுல் IE, வெலாசிட்டி ஆஃப் லைட் c எல்லாமே கான்ஸ்டன்ட் தான் இல்லைங்களா. ஸோ f of j என்னன்னு எழுதலாம், அந்த கான்ஸ்டன்ட் bன்னு எடுத்துக்கிறாங்க, b இன்ட்டு j இன்ட்டு j + 1. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மெமரைஸ் பண்ணிக்கிறோம். b is equal to h divided by 8 pi square I into c. இந்த கான்ஸ்டன்டோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். ஏன்னா j into j + 1ன்றது நம்பர் தான், இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு தான் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் we are getting. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா b ஓட வேல்யூ. இந்த b வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம்.